மோட்டர் விகடன் நேயர்களுக்கு வணக்கம். ராயல் என்ஃபீல்டு நம்மக்கிட்ட மிட்டியார் 350 ஒரு லாங் டேர்ம் ரிவ்யூக்காக கொடுத்துருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 மாதமாக அது நம்மக்கிட்ட தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடிஞ்சு, ரெண்டாவது சர்வீஸ் முடிஞ்சு, மூணாவது சர்வீஸ் பண்ணலான்னு பார்த்தா இந்த லாக்டவுனில் ஷோரூமெல்லாம் ஓப்பன் இல்லாமல் இருந்தது. ஸோ எப்படி சர்வீஸ் பண்ணலாம் அப்படின்னப்போ ராயல் என்ஃபீல்டு சொன்னாங்க, இல்லை நாங்கள் ஹோம் சர்வீஸ் பண்ணுறோம். ஹோம் சர்வீஸ் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கோம். இதனால் யார் வேணாலும் எங்கிருந்தனாலும் அவங்க வீட்டுக்கே ராயல் என்ஃபீல்டு சர்வீஸ் பண்ணிவிடும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா, சரி வாங்கலேன் அந்த மாதிரி ஒரு சர்வீஸ் பண்ணி கொடுங்கன்னு கேட்டோம். ஸோ அதுக்காக நம்மக்கிட்ட கொடுத்துருக்கிற மிட்டியார் 350 பைக்கை சர்வீஸ் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்காங்க. வாங்க எப்படி சர்வீஸ் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். தண்டர்பர்டுக்கு ஆல்டர்னேட்டிவாக தான் இந்த மிட்டியார் 350 லான்ச் பண்ணாங்க ராயல் என்ஃபீல்டு. லான்ச் பண்ண அப்பவே ஒரு 500 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கும். இந்த பைக்கை கொடுத்து நம்மக்கிட்ட ஒரு லாங் டேர்ம் ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்னாங்க. லாங் டேர்ம் ரிவ்யூனா நம்மக்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு இந்த வண்டி நம்மகிட்டயே இருக்கும். இந்த வண்டியை எல்லா இடத்துக்கும் ஓட்டி பார்த்து இந்த வண்டி ஓவராலாக ஒரு வருஷத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறது தான் ஒரு லாங் டேர்ம் ரிவ்யூ. இந்த வண்டியை ஒரு 10,000 கிலோமீட்டர்ஸ்க்கு ஓட்டலான்னு ஒரு ஐடியா வச்சுருந்தோம். ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கும், வீட்டிலேருந்து ஆஃபீஸ்க்கும், ஒரு ஹில் ஸ்டேஷன் ரைட்ஸ் போனோம், ஒரு ஹைவே ரைட்ஸ் போனோம். இந்த மாதிரி எல்லா ரைட்ஸும் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த வண்டி 8,940 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஸோ இந்த வண்டி 500 கிலோமீட்டருக்கு ஃபஸ்ட் சர்வீஸ் பண்ணியிருந்தோம். இப்போ 6,000 கிலோமீட்டர்ஸ்க்கு செகண்ட் சர்வீஸ் மாதிரி இருந்தது, அதையும் பண்ணியிருந்தோம். இப்போ தேர்ட் சர்வீஸ் பண்ண போகிறோம். 10,000 கிலோமீட்டர்ஸ் தான் இதோடைய 6 மந்த்ஸ் சர்வீஸு. பட் இப்போ 6 மந்த்ஸ் ஆகிட்டதுனாலையும் ஒரு 8,900 வந்திருக்கு. 10,000 கிலோமீட்டர்ஸில் ஒரு லாங் டேர்ம் ரிவ்யூ பண்ணுறதுனால இப்போவே இதை சர்வீஸ் முடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளான். ஆரியோட சர்வீஸ் பைக் இப்படி தான் இருக்குங்க. இந்த பைக் வேறு எதுவும் இல்லை, ராயல் என்ஃபீல்டு ட்ரையல்ஸ் 350 அப்படின்னு ஒரு பைக்கை லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஒரு மாதிரி ஆஃப் ரோட் கேபபிளான பைக்கு மாதிரி லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த பைக்கை அப்புறமா கொஞ்ச நாள்லேயே டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. அந்த பைக்கில் சேடலுக்கான எல்லா எக்யூப்மெண்ட்ஸையும் செட் பண்ணி ஒரு டாப் பாக்ஸு, சைட் பேனியர்ஸு இதெல்லாம் போட்டு இதில் தேவையான எல்லா எக்யூப்மெண்ட்ஸ், அதாவது ஆயில், அதுக்கப்புறமா சர்வீஸ் எக்யூப்மெண்ட்ஸ், அதுக்கு தேவையான டூல்ஸ், இது எல்லாத்தையும் ஃபுல்லாக கொண்டு வந்துடுறாங்க. ஸோ ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு பேசிக் சர்வீஸ், ஒரு ஜென்ரல் சர்வீஸாக முழுசாக பண்ணுறதுக்கான எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் இந்த வண்டியில் இருக்குது. மெக்கானிக் முருகன் ஓஎம்ஆர் பிரான்ச்லேருந்து இப்போ வந்திருக்காரு. இந்த சர்வீஸ் இல்லாமல் ரொம்ப பிரத்யேகமாக இல்லை, நிறைய இன்ஜினில் ஏதாவது வேலை பார்க்கணும், இல்லை நிறைய பெரிய பெரிய ஸ்பேர் பார்ட்ஸ் மாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஷோரூமில் தான் போய் பண்ணி ஆகணும். ஸோ இந்த மாதிரி சர்வீசஸ் எல்லாம் நமக்கு எப்போ யூஸ் ஆகும்னா, ஜென்ரல் சர்வீஸ் ரெகுலராக நான் சர்வீஸ் பண்ணுறேன், கரெக்டான டைம் இன்டர்வலில் சர்வீஸ் பண்ணுறேன் அப்படின்னும் போது இந்த மாதிரி வீட்டுக்கே செய்கிறப்ப அது ஈஸியாக இருக்கும். ஸோ கேபிள்ஸும் எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு அடுத்து டைரெக்டாக ஆயிலில் ரிமூவ் பண்ணுற வேலையில் இறங்கிட்டார். ஸோ ஆயில் எல்லாத்தையும் பழைய ஆயிலை உறிஞ்சி எடுத்தாச்சு. ஸோ இது ஸ்டெய்னரு, இது அந்த ஆயில் கேப்லேருந்து வெளியே வரும். ஸோ மேக்ஸிமம் டஸ்ட்டு எல்லாத்தையும் இதுக்குள்ளேயே உட்காந்துரும். இன்னும் நம்ம ஆயில் ஃபில்ட்ரு ரிமூவ் பண்ணலை. ஸோ அதுக்கடுத்து நம்ம ஆயில் ஃபில்டரை சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸோ ஓவரால் நம்ம சர்வீஸை ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ இதில் இருக்கிற எல்லா பழைய ஆயிலையும் கம்ப்ளீட்டாக வெளியே எடுத்துடலாங்கிறதுனால இந்த மாதிரி சாய்ச்சி இருக்கிற எல்லா ஆயிலையும் வெளியே தள்ளுறோம். எல்லா ஆயிலும் வெளியே வந்துட்டப்புறமா புது ஆயில் போட்டுடலாம். ஸோ இந்த ஆயில் பார்த்திங்கன்னா போடுறப்ப ரொம்ப திக்காக இருக்கும், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், நமக்கு ஓரளவுக்கு கண்ணில் பார்த்தாவே தெரியும் ஆயிலில். பட் இப்போ கருப்பாகிடும். ஸோ எப்போல்லாம் ஆயில் மாற்றுவோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஆயிலில் செக் பண்ணும் போதே வெளியே எடுக்கும் போது பார்த்தாவே தெரிஞ்சிடும், ஃபுல்லாகவே நல்லா டார்க்காக கருப்பாக ஆகிடும். ரெண்டாவது அதோடைய அந்த பிசுப்பு தன்மை போயிடும். யூஸ்வலாக ஆயில் கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும். ஸோ அந்த திக்னஸ் இல்லாமல் போயிடும். அப்போ நம்ம ஆயில் மாற்றலாம். ஸோ மெக்கானிக் முருகன் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஆயில் இப்போ சேஞ்ச் பண்ணுற நிலைமைக்கு வந்தாச்சு, ஸோ இப்போ கண்டிப்பாக மாற்றி ஆகணும் அப்படிங்கிறாரு. ஸோ கரெக்ட் இன்டர்வலுக்கு மாற்றுறதும் கரெக்டு தான் போல, ஏன்னா அந்த இன்டர்வலுக்கு தான் இந்த ஆயிலும் தாங்குது. ஃபஸ்ட்டு இந்த ஆயில் கொண்டு வந்திருக்காங்க, ராயல் என்ஃபீல்டு இன்ஜின் ஆயில் 15W50. ஸோ இந்த ராயல் என்ஃபீல்டை ரெக்கமெண்ட் பண்ணுற ஆயிலுங்கிறதுனால நம்ம தைரியமாக அடுத்தடுத்த இன்டர்வலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
பட் வேறு ஆயில்ஸும் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு வந்து கேட்டால் வந்து அவங்க கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. பட் இருந்தாலும் வெளியே இருக்கிற ஆயில்ஸ் வந்து இந்த கிரேடு 15W50 ஆயில் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ மிட்டியார் 350க்கு நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய ஆயில் கிரேட் வந்து 15W50. ஒவ்வொரு பைக்குக்கும் இந்த கிரேட் மாறும். ஸோ அதுதான். ஸோ அடுத்து என்னென்னலாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, கிளச் கேபிள் கொண்டு வந்திருக்காங்க. இன்கேஸ் கிளச் கேபிள் நல்லா இல்லைனா மாற்றிடலாம் அப்படின்னு. அப்புறமா வந்து பிரேக் பேட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஆயில் ஃபில்டர் இருக்குது, லைட் இருக்குது, ஹெட்லைட் பல்ப் இருக்குது, இன்னும் எக்கச்சக்கமான ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குது. மீதியெல்லாம் ஓப்பன் பண்ணலை. இக்னிஷன் காயில் அசம்பிளி, செயின் கிளீனர், செயின் க்ளீன் பண்ணி போடலான்ட்டு லூபோ இருக்குது. இது வந்து ட்ரை வாஷ்க்காக கொண்டு வந்திருக்காங்க. ஒருவேளை தண்ணி உங்கள் வீட்டில் தண்ணி இல்லை போன இடத்துல தண்ணி இல்லைன்னா இதை யூஸ் பண்ணி ட்ரை வாஷ் பண்ணிடலாம் பைக்கை. ஸோ அதுக்காகவும் ட்ரை வாஷ் இருக்குது. அதுக்கப்புறமா பிரேக் ஃப்ளூயிட் இருக்குது. ஸோ பிரேக் ஃப்ளூயிட் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஜென்ரல் சர்வீஸ்க்கு தேவையான எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் இந்த வண்டியில் கொண்டு வந்திருக்காங்க. சூப்பராக இருக்குது. பைக்ஸ் எல்லாத்தையும் கரெக்டான இன்டர்வலில் சர்வீஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் வண்டி வாங்கின உடனே ஃபஸ்ட்டு 500 கிலோமீட்டருக்கு சர்வீஸ் பண்ணணும், அதுக்கப்புறமா ஒரு 6000 கிலோமீட்டர்ஸ்க்கு, அதுக்கப்புறம் ஒரு 10,000 கிலோமீட்டர் சர்வீஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஏன் சொல்கிறாங்கன்னா, ஒரு முக்கியமான விஷயம் ஆயில். நம்ம உடம்புல எப்படி ரத்தம் முக்கியமோ அந்த மாதிரி இந்த இன்ஜின் கம்ப்ளீட்டாக ஸ்மூத்தாக இயங்குறதுக்கு இதோட இன்ஜின் ஆயில் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த இன்ஜின் ஆயில் தான் நம்ம அடிக்கடி மாற்ற வேண்டியதாக இருக்கும். அதுக்கு தான் ஒரு இன்டர்வல் வச்சுருக்காங்க. எதர் நீங்கள் வந்து 500 கிலோமீட்டர்ஸில் மாற்றணும், அப்படி இல்லைனா ஃபஸ்ட்டு 2 months 3 monthsக்குள்ளே மாற்றணும், இல்லைனா வந்து ஃபஸ்ட்டு 6 monthsக்குள்ளே 5000 கிலோமீட்டர்ஸ் போயிருக்கணும், இல்லைனா ஃபஸ்ட்டு ஒரு 8 monthsக்குள்ளே 10,000 கிலோமீட்டர்ஸ் போயிருக்கணும், அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டர்வல்ஸ் இருக்கும். ஸோ இந்த இன்டர்வலில் நீங்கள் வந்து ஆயிலை மாற்றுறப்ப அந்த ஆயிலோட தன்மை வந்து நல்லா இருக்கும், கெடாமல் இருக்கும். அதுதான் முக்கியமான விஷயம். நான் ஆயில் மாற்றிட்டேன், நான் வண்டியே ஓட்டலை, கிட்டத்தட்ட 6 மாதமாக நான் வீட்லேயே தான் நிறுத்தியிருக்கேன், ஸோ அப்போ வந்து ஆயில் ஒன்றுமே ஆகாது தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இல்லை, ஆயில் மேபி ஓட்டாமல் இருந்தால் கருப்பாகாமல் இருக்கலாம். ஆனால் அந்த ஆயிலோட திக்னஸ் வந்து நாள் பட அதோட ஆயில் திக்னஸ் போயிடும். ஸோ அதனால தான் எதர் நீங்கள் ஓட்டலனாலும் இவ்வளோ நாள் கழிச்சா, இவ்வளோ மாதம் ஆயிடுச்சா, கண்டிப்பாக ஆயில் மாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது நல்லதும் தான், ரெக்கமெண்டட் தான். கண்டிப்பாக நீங்கள் அப்படி பண்ணுறது பைக்கோட ஆயிலுக்கு நல்லது. ஸோ ராயல் என்ஃபீல்டு ஆயில் வந்து இங்கே வந்திருக்கிற கேன் வந்து 2.3 லிட்டர்ஸ். ஆனால் நம்ம மிட்டியாருக்கு ஊற்ற வேண்டியது வந்து 1.75 லிட்டர். அதாவது 1.25 லிட்டர் நம்ம ஊற்றின உடனே இதோட லெவல் ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். ஆனால் மெக்கானிக் முருகன் என்ன சொல்கிறாருன்னா, லெவல் அதிகமாக இருக்கும், அதுக்காக அப்படியே விட்டுறக்கூடாது, நம்ம இன்ஜினை வந்து ஆயிலில் சேஞ்ச் பண்ண உடனே ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அப்போ தான் இங்கே இருக்கிற இன்ஜின் எல்லாம் எல்லா இடத்துக்கும் போயிட்டு எல்லாவோட ஃபங்க்ஷனும் முடிஞ்சப்புறமா அதோட லெவல் வந்து கரெக்டாக நிற்கும். அப்போ தான் நம்ம லெவல் பார்க்கணும். ஸோ இப்போ ஆயில் சேஞ்ச் பண்ணிவிட்டு இன்ஜினை கொஞ்சம் வார்ம் அப் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஐடியலில் வச்சுருக்கோம். ஸோ இப்போ மினிமம் மார்க்கிங்க்கு வந்திருக்கு. ஸோ மேக்ஸிமம் மார்க்கிங்க்கு இன்னும் கொஞ்சம் டாப் அப் பண்ணிடலாம். ஸோ மொத்தமாக நம்ம ஊற்றுற ஆயில் வந்து 1.7 லிட்டர். ஸோ இப்போ 1.5 வரையும் ஊற்றிருக்கு. இன்னொரு 200 ml வந்து இப்போ ஊற்ற போகிறோம். ஸோ ஊற்றுனா இது வந்து மேக்ஸிமம் லிமிட்க்கு வந்துடும். ஒருவேளை நீங்கள் ஆயில் ரொம்ப ஊற்றிட்டீங்க, குறிப்பிட்ட அளவை விட அதிகமாக ஊற்றிட்டீங்க அப்படின்னா ஏர் ஃபில்டர் மூலிமா ஆயிலெலாம் வெளியே வர ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் கியர் ஷிஃப்ட், அதாவது கியர் வந்து நம்ம ஷிஃப்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ஹார்ட் ஆகிடும். ஸோ ரொம்ப ஆயில் ஊற்றினாலையும் ஹார்ட் ஆகிடும். ஸோ அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். கரெக்டாக என்ன மேனுவலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அவ்வளோதான் நம்ம ஆயில் ஊற்றணும். ஜென்ரல் சர்வீஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது இக்னிஷன் காயில். இந்த இக்னிஷன் காயிலோடைய லெவல் வந்து எப்படிங்கிறத வந்து மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணிக்கிறாங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். இந்த மல்டிமீட்டரோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் கேபிள் வந்து ஒன்றுக்கு ஒன்று டச் பண்ணிகிட்டு இருக்கும்போது வேல்யூ 0 காமிக்கணும். ஸோ அதுவே எடுத்து ப்ளஸும் மைனஸையும் அந்த இக்னிஷன் காயில் மேலே வந்து நீங்கள் வைக்கும் போது கொஞ்சம் டிஸ்டன்ஸை தள்ளி வச்சும் போது வேல்யூ 1 வரணும். அப்படி வந்ததுன்னா அந்த காயில் ஒயர் வந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஸோ இட்ஸ் குட் டு கோ. இப்போ பேட்டரி செக் பண்ணுறோம். இந்த ஜென்ரல் சர்வீஸில் பேட்டரி செக் பண்ணுறது ஒரு முக்கியமான விஷயம். பேட்ரி வந்து இப்போது மல்டி மீட்டரில் வந்து 20 வோல்ட்ஸ்க்கு வச்சுருக்காங்க. ஸோ அந்த ப்ளஸ் அண்ட் மைனஸ்க்கு கரெக்டாக அங்கே வந்து ஃபிட் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்து 13.20 வந்து கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கு மேலே இருந்தால் பேட்டரி நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஸோ இது 13.59 காமிக்குது. ஏன்னா இப்போ தான் நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஆஃப் பண்ணோம். பட் 13.2 கீழே காமிக்குது, ஒரு 11.5 இல்லை 10 எல்லாம் காமிக்குதுன்னா கண்டிப்பாக பேட்டரி போயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ மினிமம் கண்டிப்பாக ஒரு 13.2லேருந்து அதுக்கு மேலே இருந்தால் பேட்டரி லைஃப் நல்லாயிருக்கு. ஸோ இப்போ நம்ம வண்டியில் பேட்டரி லைஃப் நல்லாயிருக்கு. அதனால் குட் டு கோ. நம்ம அடுத்த பார்க்கலாம். லெஃப்ட் சைடில் ஏர் ஃபில்டர் இருக்குது. இந்த ஏர் ஃபில்டரை வந்து கம்ப்ளீட்டாக இப்போ செக் பண்ண போகிறோம். பேசிக்காக இதை கலட்டி க்ளீன் பண்ணி திருப்பி ஃபிட் பண்ணுறது தான். ஸோ அந்த வேலை தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது.
ரியர் பிரேக் பேட் மாற்றின மாதிரி இப்போ வந்து ஃப்ரண்ட் பிரேக் பேட்டையும் மாற்ற போகிறோம். ஸோ ரியர் பிரேக் பேட் வந்து 270 ரூபா, இது வந்து 250 ரூபா. ஸோ இதையும் இங்கேயே மாற்றிடுறாரு. இந்த பிரேக் பேட்ஸும் கரெக்டாக பார்த்து மாற்றிடணும், ஏன்னா இது ரொம்ப டேஞ்சரான விஷயம். ஏன்னா பிரேக் பேட்ஸ் இல்லை அப்படின்னா ஈஸியாக வந்து டயர் வந்து லாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுவும் இல்லாமல் இந்த பிஸ்டன் இருக்கு இல்லையா, அந்த பிஸ்டன் வந்து டேமேஜ் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக ரொம்ப அடிக்கடி வந்து டயர் லாக் ஆகிடும், அதாவது டிஸ்க் வந்து லாக் ஆகிடும். ஸோ அதனால் இந்த டிஸ்க் லாக் ஆகாமல் இருக்கிறதுக்காகவும் ப்ளஸ் இந்த டிஸ்கோட இந்த பிஸ்டனோட வேல்யூவும் நல்ல பிஸ்டனோட லைஃபும் வந்து லாங் ரன்னாக வரணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பிரேக் பேட்ஸை வந்து கரெக்டாக பார்த்து மாற்றிடணும். ஸோ அதே மாதிரி நம்ம டிஸ்கோட லைஃபும், இந்த டிஸ்க்குக்கும் ஒரு லைஃப் இருக்கு இல்லையா, இந்த லைஃபும் வந்து நல்லா இருக்கணும், டிஸ்க்கும் ரொம்ப நாளைக்கு வரணும்னா பிரேக் பேட்ஸை கரெக்டாக மாற்றிடணும் பார்த்து. ஸோ அதை தான் இப்போ பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்பார்க் ப்ளக் வந்து செக் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஷோரூமில் பண்ணும்போது வந்து இந்த ஸ்பார்க் ப்ளக்கோட இந்த கேப் வந்து 0.8 இருக்கணும். ஸோ இப்போ இங்கே செக் பண்ண முடியாது, ஏன்னா அந்த எக்யூப்மெண்ட்ஸ் இப்போ நம்மக்கிட்ட இல்லை. ஸோ அதனால் இப்போ க்ளீன் பண்ணிவிட்டு ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணிடுறாரு. பட் இது ரொம்ப முக்கியமான விஷயம், இதுவும் வந்து ஒரு ஜென்ரல் சர்வீஸில் வருது. அதே மாதிரி இந்த அடாப்டர்ஸ்லாம் வந்து லூஸ் கான்டாக்டில் இருக்கா இல்லை கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஸ்பார்க் ப்ளக்கை கலட்டி அதையும் செக் பண்ணிவிட்டு இந்த அடாப்டர்ஸும் செக் பண்ணிவிட்டு திருப்பி போடுறாங்க. ஸோ செயின் டைட்னிங்லாம் முடிச்சிட்டாரு. ஸோ கரெக்டான டைட் வச்சாச்சு செயினுக்கு. ஸோ அடுத்து வந்து ஆக்சிலேட்டர் கேபிள், பிரேக் கேபிள்ஸ், ஹெட்லைட்டு, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இந்த சர்வீஸை வந்து முடிச்சிட போகிறாரு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 80% சர்வீஸ் முடிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த சர்வீஸை முடிச்சுட்டு எவ்வளோ ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த ஜென்ரல் சர்வீஸில் எல்லா நட்டு போல்ட்டும் லூஸ் ஆகிருக்கா, பக்கா டைட்டில் இருக்காங்கிறதும் செக் பண்ணிக்குவாங்க. ஸோ ஓவராலாக இந்த கியர் லிவர்லேருந்து பிரேக் லிவரு, சைட் ஸ்டாண்டு, ஃபுட் ரெஸ்ட், இந்த மாதிரி எல்லாத்தோடைய நட்டு போல்ட்டையும் செக் பண்ணிக்கிறாரு. ஸோ தேங்க்யூ முருகன் அண்ணா, ரொம்ப நன்றி. இந்த சர்வீஸ் ஆன் வீல்ஸ் அப்படிங்கிற அந்த கான்செப்டில் வீல்ஸே அப்படியே மொத்தமாக வந்து நமக்கு வந்து மிட்டியாரை வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டாரு. ஸோ மொத்தமாக இந்த சர்வீஸ் முடிஞ்சது. இதோட சர்வீஸ் காஸ்ட் எவ்வளோ ஆச்சு அப்படின்னா 1475 ரூபாய். ஸோ ஆயில் மாற்றினாரு, பிரேக் பேட்ஸ் மாற்றிருக்காரு, எல்லாமே கம்ப்ளீட்டாக செக் பண்ணியிருக்காரு. சார்ஜஸ், எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. அதாவது நீங்கள் வந்து ஜென்ரல் சர்வீஸ் தான் பண்ண போகிறீங்க அப்படின்னா வீல்ஸ் ஆன் சர்வீஸ்க்கு எக்ஸ்ட்ரா காஸ்ட் கிடையாது. ஆனால் ஒருவேளை உங்கள் பைக் பிரேக் டவுன் ஆகிடுச்சு, ஒரு நடு ரோடில் நிற்குது, அப்போ எனக்கு வந்து சர்வீஸ் வேணும்னா இந்த மாதிரி வீல்ஸ் ஆன் சர்வீஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ ஆக மொத்தத்தில் நான் இந்த லாக்டவுனில் எங்கேயும் வெளியே போக மாட்டேன், என்னோடய பைக் வீட்டிலே தான் இருக்க போகுது. என்னோடய மோட்டர் சைக்கிளை நான் வீட்டிலே சர்வீஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வீல்ஸ் ஆன் சர்வீஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எனக்கும் இன்றைக்கி வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ அடுத்து இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் பார்ப்போம். கண்டிப்பாக இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில் எங்களுடைய நிறைய அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது, நியூஸஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ எல்லாத்தையும் பாருங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் சர்வீஸ் சம்மந்தமான ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. உங்களுடைய டவுட்ஸை நாங்கள் கிளாரிஃபை பண்ணுவோம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.